வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து விலகும் தலைகள், வளர்ந்த வேகத்தில் வீழ்ச்சி அடையும் தாவேகா, வேதனையில் விஜய். என்னப்பா சொல்ற? இந்தியாவிலே பாஸ்டஸ்ட் குரோவிங் உள்ள ஒரே பார்ட்டி டிவிகே தான் அப்படின்னாங்க. எங்க அதிமுக போறாங்கப்பா, திமுக போறாங்கப்பா, விசிகே போறாங்கப்பா. இப்படி ஒட்டுமொத்த பேருனுடைய அடைக்கலமே டிவிகே தான் என்று இருக்கின்ற போது, அந்த கட்சியை விட வேற எந்த கட்சி வேகமா வளரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல, வளர்ந்த வேகத்தில் வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்ற, அடுத்தடுத்து விலகுகின்றார்கள் என்று சொல்ற, நம்பவே முடியலையப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிவிகேனுடைய பேஸ் மட்டுமே ஆட்டம் கண்டு இருக்குது. அதனால தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்வதற்கு முழுசா பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி எதுல இருக்குது தெரியுமா? அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு அது வாங்குகின்ற வாக்குல தான் இருக்கிறது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி. தொண்டர்கள் கூடுவதோ, கோஷம் இடுவதோ, பின்னாடியே துரத்திக்கிட்டே போறதோ, அதெல்லாம் வளர்ச்சியே கிடையாது. அது ஏதாவது ஒரு மோகத்துல கூட இருக்கலாம். ஆனா முதல்ல தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிடுவதற்காக தான் தவேகா சார்பாக விருப்பு மனுவை விநியோகம் பண்ணாங்க. வரலாறு தெரியுமே உங்களுக்கு தான். ஒரே நாள்ல 15,000 பேர் குவிந்தார்கள். சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல். அக்கம் பக்கத்து வீட்டினரை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது குற்றச்சாட்டை வச்சாங்க. வழியே போக முடியல, வழியில காரெல்லாம் நிறுத்திடுறாங்க, கண்ட பொருட்களை வீசி எறிந்து விடுகின்றார்கள், ஃபேமிலி இருக்குதா இல்லையா அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் விருப்ப மனு வாங்குறதுக்கு சாரையா வராங்க, கூட்டம் அதிகரிக்கிறது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? அதனால ஆன்லைன் மூலமாகவே நீங்க விருப்ப மனுவை பெறலாம், விருப்ப மனுவை நீங்க தாக்கலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்பா ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் விருப்ப மனுவை நம்ம தலைமைக்கு அனுப்புவதற்காக யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாகவே விருப்ப மனுவை விநியோகம் பண்ணாங்க. நிறைய பேரும் வாங்கிக்கிட்டு போனாங்க. ஒரே நாள்ல 15,000 பேரும் வாங்கிக்கிட்டு போனாங்க. வாங்கிக்கிட்டு போனவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. புசியானந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. ஒரு தொகுதிக்கு கூட ஒரு ஆள் விருப்ப மனுவை திருப்பி தரவே இல்லை. விருப்ப மனு பெறுவதற்கு 1000 ரூபாய் இருந்தா போதும். ஆனா போட்டியிடுவதற்கு நீங்க மனு செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா பல பேர் 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கொடுப்பதற்கு விருப்பமே இல்லை. எதனால என்று பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நேர்காணல் செய்வது விஜய் அப்படின்னு முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதனால்தான் ஏகப்பட்ட பேர் குவிந்தார்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரே ஒரு ஆளைத்தான் நேர்காணல் செய்வார், அவரு தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான பேர் விருப்ப மனு வாங்கிட்டு போனதுனால அந்த ஆயிரக்கணக்கான பேரை தலைமையிலிருந்து ஒருத்தர் போவாரு, மாவட்ட தலைவர் கூட உட்காருவாரு. ஸோ 2 பேரும் உட்கார்ந்து யாரெல்லாம் விருப்ப மனு தாக்கல் பண்ணாங்களோ அவங்களுடைய தகுதி என்ன எல்லாவற்றையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஃபில்டர் பண்ணி ஒரு 5 பேரை புசியானந்த் கிட்ட அனுப்புவாங்க. புசியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து விஜய் கிட்ட அனுப்புவாங்க. விஜய் அவர்கள் அந்த ஒரு ஆளை நேர்காணல் பண்ணி வேட்பாளராக இருப்பதற்கு தகுதி இருக்குதா என்று பார்த்துட்டு, சரி ஒரு வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சம்மதம் தெரிவிப்பார். அவருக்கும் தகுதி இல்லை என்று விஜய் கருதினால்தான் அடுத்த ஆளை பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் தேர்வு பண்ணி அனுப்புவார். இப்ப விருப்ப மனு வாங்கினவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய நேரடியாக பார்க்க போறோம், அதனால ஒரு 10 நிமிடம் விஜய் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே சினிமா மோகத்துல நிறைய பேர் விஜயை சந்திக்க போறோம் என்ற எண்ணத்தினால தான் விருப்ப மனு வாங்கினாங்க. ஆனா மாவட்ட தலைவரும் மாநில நிர்வாகி ஒருவரும் விருப்ப மனு பண்ணவங்க கிட்ட நேர்காணல் பண்ணுவாங்க. புசியானந்த் அவர்கள் 5 பேர்கிட்ட தான் நேர்காணல் பண்ணுவாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆளை தான் சந்திப்பாருன்னு யாருமே விருப்ப மனுவை பார்த்தீங்கன்னா திரும்பி தாக்கல் பண்ணவே இல்லை. எதுக்கு? மாவட்ட தலைவரை பார்க்கறதுக்கு 10,000 ரூபாய் நாங்க கட்டணுமா? புசியானந்த் அவர்களை பார்க்கறதுக்கு நாங்க 10,000 ரூபாய் கட்டணுமா? விஜயை பார்க்கறதா இருந்தா நாங்க 10,000 ரூபாய் கட்டுவோம், இல்லைன்னா கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் விருப்ப மனுவை தாக்கல் பண்ணல. இது பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும், தவேகா சார்பில் அறிவிப்பு வந்தது. ஏம்பா இத்தனையாம் தேதி விருப்ப மனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாள், இன்னும் யாரெல்லாம் விருப்ப மனு தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விருப்ப மனுக்கள் சேரல. அந்தந்த மாவட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு,
விருப்பு மனுவை பூர்த்தி செய்வதற்கான விவரங்கள் தெரியலையா, அதை கொஞ்சம் போய் நேரடியா பார்த்து விருப்பு மனு வாங்கினாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையே விட்டாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் கூட விருப்பு மனு பண்ணல. அந்த அளவுக்கு தான் விஜயை சந்திக்க முடியாது என்று தெரிந்த பிறகு எவனுமே பாத்தீங்கன்னா விருப்பு மனு தாக்கல் பண்ணவே இல்லை. மொத்தமாக அப்படியே விலகி சென்று விட்டார்கள். ஸோ அதனால தலைமையிடத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்பு என்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஒவ்வொரு ஊரா போனோம். மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 60 பேரை முதல்ல அடையாளம் காணணும். அந்த 60 பேரும் பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க, செல்வாக்கில் எப்படி இருக்காங்க, தவேக்காவில் எவ்வளவு ஈடுபாடு இருக்காங்க, மக்கள் சேவை என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி அந்த 60 பேரை கண்டறிந்து அந்த 60 பேரை புஷியானந்த் கிட்ட அனுப்புவாங்க. அந்த 60 பேரை புஷியானந்த் அவர்கள் நேர்காணல் செய்வார். அதுல இருந்து 3 பேரை பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட அனுப்புவாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவார். ஸோ மொத்தத்தில் விருப்பு மனு யாருமே தாக்கல் பண்ணாத காரணத்தினால நேரடியாக களத்தில் இறங்குங்க மாவட்ட தலைவர்கள், களத்தில் போய் ஆட்களை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது விருப்பு மனு தாக்கல் பண்ண வேண்டாம். தலைவரே உங்க தேடி வருவாரு. தலைவர்னா மாவட்ட தலைவர் தேடி வருவாரு. கொஞ்சம் இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பப்படுறவங்க மாவட்ட தலைவரை அணுகலாம் என்று தவேகா சார்பில் பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்திருக்குது. இப்போ தவேகாவில் போட்டி போறதுக்கு தான் ஆள் இல்லாத ஒரு தருணம். நாம தான் சொன்னோம், எப்போதுமே சரி ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த கட்சி வளர்ச்சி அடைந்திருக்குது. இல்ல அசைக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த கட்சி பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையுது. இல்ல வேட்பாளர்கள் நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன் என்று போட்டி போட்டாதான் அந்த கட்சியானது வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் விஜயை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் பாத்தீங்கன்னா விருப்பு மனு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக அடிமட்டத்துல மொத்தமா நாசமாய் கிடப்பதும், விருப்பம் இல்லாம எல்லாரும் ஒதுங்கி நிற்பதும் அந்த கட்சி அழிவை நோக்கி போகுது அப்படின்னு நல்லா தெரியுதுங்க. இப்படி தேர்தலில் போட்டியிடத்துக்கு மட்டும் ஆட்கள் வரலைங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், திடீர்னு திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு கல்பாதி சுரேஷ் இருக்காத அவருடைய திருமண நிகழ்வுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படி கூட்டிட்டு வந்தது நம்ம விஜய்க்கு இணையதளத்துல முட்டு கொடுக்குறாங்கல்ல பல யூடியூபர்ஸ், பல இன்ஃபுளுசர், இல்ல திரைப்பிரபலங்கள் அத்தனை பேரும் விஜயை விட்டே பாத்தீங்கன்னா விலகி விட்டார்கள். ஃபர்ஸ்ட் சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணது திமுக காரனுடைய சதி செயல். திமுக காரன் பாருங்க சரியா விஜய் அவர்கள் வளர்ந்துகிட்டே வராரு. யாரை வச்சு தட்டினோம்னா விஜய் கீழே விழுவாரோ அவங்கள வச்சு தட்டுறாங்க பாருங்க. அன்னைக்கு மூகா முத்துனுடைய இறப்புக்கு சங்கீதா அவர்கள் வருகின்ற போது எனக்கு தெரியும் திமுக சங்கீதா அவர்களை ஏதோ ஒரு விதத்துல விஜய்க்கு எதிராக பயன்படுத்த போது அப்படின்னு நாங்க நினைச்சோம். இன்னைக்கு விஜய்க்கு எதிராக திருச்சாவை சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு திமுக மீது பழி போட்டு விஜயை தூக்கி பிடிச்சாங்க. ஆனா கல்பாதி சுரேஷ் அவர்களுடைய குடும்ப திருமணத்துக்கு திரிஷாவுடன் வந்தது பல பேருடைய மனதையும் காயப்படுத்தியிருக்கு. பல இன்ஃபுளுசர்களும் பல அரசியல் ஆளுமைகளும் தவேகா விட்டு விலகி சென்று விட்டார்கள். பல யூடியூபர்ஸ் விஜயை பற்றி இதுவரைக்கும் தப்பாவே பேசாதவங்க பல பேர் விஜய்க்கு எதிராகவே களமிறங்கி இருக்கின்றார்கள். அவங்க கேட்கின்ற கேள்வி நியாயமா தான் இருக்கிறது. நாம எப்போதுமே பாத்தீங்கன்னா விஜய் செய்கின்ற இந்த மாதிரியான சில்மசுங்களை ஆதரித்ததே கிடையாது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய மகன் இப்படி பெண்களை கூப்பிட்டுன்னு திரிய வேண்டிய காலத்துல இன்னைக்கு விஜயே பெண்களை கூப்பிட்டுன்னு திரியறாருன்னா என்னடா இது அரசியல் நாகரிகம்? இது தமிழ்நாடு, இது என்ன வெளிநாடா அப்படின்ற கேள்வி எழுகிறது. விஜய்க்கு பெண்கள் வாக்கு திரும்பிச்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் செய்த செயலால கண்டிப்பா திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதே தானே விஜயும் பண்றாரு. அப்போ விஜயை நம்பி நாம ஏன் போனோம்னு சொல்லிட்டு பெண்கள் வாக்கானது மீண்டும் அதிமுகவே போயிருக்கிறது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் திரிஷாவை கூட்டு வந்தது அப்படி சொந்த விருப்பமா இருக்கலாம், யாரும் மறுப்பதுக்கு இல்லை. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? நம்மளை சப்போர்ட் பண்றாங்களே அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? பிறருக்காக வாழ்வது தானே பொது வாழ்க்கை. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதா? திரைத்துறையில வேண்டுமானால் இவையெல்லாம் சகஜமா இருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில தூய்மையும் நேர்மையும் கண்ணியமும் இருக்க வேணாம். பாப்பா, உன்னை நம்பி எவ்வளோ பேர் பின்னாடி வந்தான், அத்தனை பேர் உன் நம்பிக்கையும் நீ காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உன் புள்ள செய்ய வேண்டிய தப்ப நீ ஏன் செய்யறன்னா நாங்க எப்படி உனக்கு முட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவுக்கு இருந்த பெண்கள் வாக்குகளை நீயே காலி பண்ற.
திமுக காரன் உன்னை கழுவி ஊத்தத்துக்கு நீயே வழிவகை செய்யற, அதனால உன்னை நாங்க ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஃபுளுசர்கள், பல யூடியூபர்கள், பல அரசியல் ஆளுமைகள் ஒருத்தரும் விஜய்க்கு ஆதரவாக வரவே இல்லை. ஏற்கனவே விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு கொடுப்பேன், அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார் பொது தளத்துல. ஆனால் விஜயை நம்பி யாருமே போல. விஜய ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அதிக தொகுதியை வாங்கிக்கிட்டான். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து விஜயுடன் போக போறேன் அப்படின்னு சொன்னவர் கூட போகல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவார்னு தெரியல. விஜயாவோட போனா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது. டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் விஜயுடன் போறதா இருந்தது. ஆனா வெளியான திரிஷா விஜய் வீடியோவுக்கு பிறகு அங்கேயும் போனோம், விஜய் செய்கிற தவிர நாம ஏன் முதுகுல தூக்கி சுமக்கணும்? எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர். எல்லாருக்கும் தெரியும் அவங்க வம்சமே வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத் வம்சம். அவங்களே வந்து சத்திரியர்கள் என்று சொல்லுவாங்க, மன்னர் வம்சம் சொல்லுவாங்க. சோ இப்படி கௌரவமான ஒரு வம்சத்தில் இருந்து நான் ஏன் போய் விஜய்க்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் கூட விஜய் கிட்ட போறது அப்படியே விலகி இன்னைக்கு தடங்களாகி நிக்குது. சோ மொத்தத்துல தனக்கு யாரு பக்கபலமா இருந்தாங்களோ அவங்க இன்னைக்கு விலகி இருக்கின்றார்கள். இரண்டாவது, விஜயுடைய செயலை யாராலும் ஆதரிக்க முடியல. ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க. விஜய் அவர்கள் திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு கல்பாதிய சுரேஷுடைய திருமணத்துக்கு வந்துட்டார். அன்னைய மாலையிலிருந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களே, அன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தவைக்கா நிர்வாகியோ இல்ல தலைமை கழக நிர்வாகிகளோ வந்து அடுத்தது விஜய் என்ன பண்ண போறாரு, எந்த இடத்துல கூட்டம் போட போறாரு, எந்த இடத்துல மீட்டிங்கு, மக்கள் சந்திப்பு, எந்த இடத்துல, இல்ல திமுக என்ன பண்ணுது, திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்குது, யாராவது வெளியே வந்தாங்களா? ஏன்னா ஒருவேளை விஜய் அவர்களை பற்றி வெளி வந்து பேசுகின்ற போது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா என்னங்க அன்னைக்கு திமுக காரன் எப்படியாப்பட்ட வேலை பார்க்கறான்னு தெரியும், அது விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடக்கூடாது, ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு சொன்ன நீங்க இன்னைக்கு திரிஷாவை ஜாலியா கூப்பிட்டுக்கிட்டு வெளியே சுத்துறாருன்னா அவங்க மனைவியுடைய எதிர்காலம், அவங்க குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? அரசியல்ல மனைவி, துணைவி, இணைவி என்று வரிசையாக திமுகவில் தான் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பான். ஆனா அதே பாணிய இப்ப விஜய் கடைபிடிக்கிறாருன்னா பெண்கள் ஓட்டானது எப்படி வரும்? ஆனா ஒரே ஒரு கேள்விதான்பா கேக்குறாங்க. விஜய்க்கு பின்னாடி இருந்து முட்டு கொடுத்தவங்க எல்லாம் சிட்டி லைஃபோ சரி, பாரின் கலாச்சாரமோ சரி, யார் எப்படி போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்துல 60% கிராமங்கள் கொண்ட இடத்துல விஜயனுடைய செயலை எப்படி பார்ப்பாங்க? எப்படி அந்த செயலானது அந்த மக்களிடையே போய் சேரும்? விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சோ அதனால விஜயுடைய மாநில நிர்வாகிகளே வந்து விஜய் அவர்கள் திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்த பிறகு யாரும் பத்திரிகை கூட சந்திக்க துணிவில்லாம அப்படியே முடங்கி போய் கிடக்குறாங்க. தூத்துக்குடியில இருந்து மாவட்ட தலைவர் ஒரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்துல. என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் செய்தது தவறு என்று பல பேர் பேசுறாங்க. விஜய் திரிஷாவும் வெளியே வந்தது தப்பு தான், நாங்களும் உணர்றோம். ஆனால் அது தொடர்பான ஒரு முழு விளக்கம் வெளியே வரப்போது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஏதாவது தகவல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா எந்த தகவலும் வரவே இல்லை. மொத்தத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் திரிஷாவுடன் சுத்தினது மாநில நிர்வாகிகளே வெளியே வராம முடக்கி போட்டிருக்கிறது. பல அரசியல் ஆளுமைகள் வெளியேறி விட்டார்கள். ஏற்கனவே நம்முடைய செங்கோட்டையன் இருக்கான் தெரியுமா? செங்கோட்டையன் அவன் பெண்கள் புகார்ல அடிபட்டு தான் ஜெயலலிதா அவருடைய பதவியை பறிச்சாங்க. இப்ப விஜயுடன் வந்திருக்காங்க. விஜயும் அதே மாதிரியான புகாருக்கு ஆளாகிறாரு. இப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? டேய் அதிமுகவில் அழிஞ்சேன், தவேகாவிலையும் வந்து இப்படி அழியணுமா? நான் தப்பு பண்ண, அதிமுக தலைமை நல்லா இருந்தது, ஆனா இன்னைக்கு தலைமையே தப்பு பண்ணு, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். டேய் விஜய், உன்னை நம்பி நிறைய பேரை கூப்பிட்டாங்கடா, அவங்க எல்லாம் நடுத்தருவில் நிக்க வச்சிடாதடா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் தான் இன்னைக்கு நம்முடைய செங்கோட்டையனுடைய எண்ணமாக இருக்கும். சோ அதனால விஜய் செய்தது தவறு. அந்த தவறினால தவேகா தள்ளாடிக்கிட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்ததோ அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் அடைந்து கொண்டு வருகிறது. விஜய்க்கு முட்டு கொடுத்தவங்க பக்கத்துல இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி எவ்வளவு பின்னடைவு சந்திக்கும் என்ற விஷயத்தை பாருங்க. விஜய் பின்னாடி வந்த பெண்கள் இன்னைக்கு திரிஷா விஜயனுடைய வருகை, விஜய் பின்னாடி நிறைய பெண்கள் வந்தாங்க. விஜய் திரிஷாவுடைய வெளியே வந்த வருகையானது பெண்கள் ஆதரவையும் குறைத்திருக்கிறது. சோ மொத்தத்துல நீங்க கணக்கிட்டு பாருங்க. நான் சொன்னது அத்தனையும் வச்சு விஜய் கட்சி வளர்ச்சி அடையுமா இல்ல வீழ்ச்சியை நோக்கி போகுமா?
நான் அவர் மீது இருக்கின்ற கோபத்தினாலேயோ வன்மத்தினாலோ இந்த செய்தியை பதிவிடலைங்க. நீங்களே இனிமே பார்ப்பீங்க விஜயனுடைய வீழ்ச்சியை கண்ணெதிர்க்க. சரி நண்பர்களே, நன்றி.